வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு செக் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருந்தோம், இந்த கேண்டில்ஸ் தான் வந்து ரொம்ப நீளமாக வந்துருக்கு. அதுவும் இறங்கு முகத்தில் இப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த செல்லிங் கூட எண்டாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நேற்று இந்த சப்போர்ட் லெவலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே க்ளோஸ் ஆனிச்சு. இன்றைக்கி மேலே தான் போகும்னு எதிர்பார்த்தோம். பட் மேலே தான் வந்து போணுச்சு. பட் க்ளோஸ் ஆகும்பொழுது வந்து பாருங்கள், கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கீழே வந்து லாங் விக் இருக்குது, மேலேயும் லாங் விக் இருக்குது. கீழேயும் கொண்டு போகாமல் மேலேயும் கொண்டு போகாமல் ரேஞ்சாக வந்து இப்போ மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதாவது ஒன்றை பிரேக் அவுட் பண்ணணும், அந்த திசை வந்து போகணும். ஸோ ஓவரால் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்ததுனால இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு முடிஞ்சு, செல்லிங் ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. மேலே போகலான்னு எதிர்பார்த்தது, பட் மேலேயும் வந்து வீக் போட்டு முடிஞ்சதுனால இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு வந்து போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ரெண்டு லெவலில் நோட் பண்ணிங்க, ரெண்டில் எது பிரேக் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். அது கூட நம்ம ஃபைனல் பண்ணலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல், இந்த 3 லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல் மார்க் பண்ணிங்க. ஸோ இங்கே சப்போர்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்று இங்கே சப்போர்ட் எடுக்கணும், இல்லை ரிஜெக்ட் ஆகணும். இந்த லெவல் தான் நாளைக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது. சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொடரணும். இதை பிரேக் பண்ணதுன்னா மேலே, ஒருவேளை இது பிரேக் பண்ணதுன்னா இது மேஜர் சப்போர்ட் லெவல் நம்ம முன்னே பார்த்தோம். இதை ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா டவுன் சைட் போயிடும். ஹையர் வேல்யூ சீப்பர் புல்லிஷு, பட் க்ளோசிங் ப்ரைஸும் பேரிஷில் இருக்குது. எல்லாமே ரெண்டும் மாறி மாறி இருக்கிறதுனால அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் தான் எக்ஸாக்டாக என்னென்னு தெரிய வரும். ஸோ இங்கே நம்ம ரேஞ்ச் டு ரேஞ்ச் தான் வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். சீப்பரை நம்ம மானிட்டர் பண்ணலாம். சீப்பருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1, அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா R2, அந்த ரேஞ்சை ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா சீப்பர். இதே போல் தான் கீழேயும் சீப்பர் கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் S1, அப்படி S1 சப்போர்ட் எடுத்தால் திரும்ப R1 வரைக்கும் போகலாம். S1 கீழே பிரேக் டு வரதுனா S2. எல்லாமே ரேஞ்ச் பை ரேஞ்ச் தான். நிஃப்டி என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து பேங்க் நிஃப்டி நடந்திருக்கு. கீழே விக் இருக்குது, மேலே விக் இருக்குது. பாருங்கள், இந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும், இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சும் மார்க் பண்ணிங்க. இந்த ரெண்டு ரேஞ்சில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு வந்து ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் வந்துருக்கு. நிஃப்டிக்கு பார்த்தது போலே வந்து பாருங்கள், சப்போர்ட் லெவலுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும் அல்லது ரிஜெக்ட் ஆகணும். சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இந்த லெவலு, ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா இந்த லெவல். மேஜர் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு லெவல் தான். அந்த ரெண்டு லெவல் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு கண்டிப்பாக ஆகணும். அதனால் இது எல்லா ரேஞ்சும் நீங்களும் மார்க் பண்ணிங்க. ஒவ்வொரு ரேஞ்சிலேருந்தும் என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஹையர் வேல்யூ சீப்பர் புல்லிஷு, சீப்பருக்கு கீழே க்ளோசிங் ப்ரைஸ் பேரிஷ். இங்கேயும் ரேஞ்ச் பை ரேஞ்ச் தான். சீப்பருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2, R1 ரிஜெக்ட் ஆனால் சீப்பர். சீப்பருக்கும் கீழே ஓப்பன் ஆனால் அப்படி நம்ம செல் பண்ணலாம் S1 வரைக்கும். S1 பிரேக் பண்ணதுனா S2, S1 சப்போர்ட் எடுத்தால் R1. அவ்வளோதான். ஸோ ஓவரால் அந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்த திசை வந்து திரும்ப தெரிய வரும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கண்டினியூ ஆக போதா மாறப்போதா அப்படின்ட்டு நாளைக்கு செக் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள், பார்த்து உங்கள் சொந்தமாக ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.